பாருங்கள் ஃப்ரண்ட் ரெடி பண்ணியாச்சு, கழுத்து தான் ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம தச்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இப்போ இதேமாரி பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பைப்பிங் வந்து 2 லெக்குமே அடிச்சுட்டு ஸ்லீவுக்கும் பைப்பிங் அடிச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். வாங்க பேக் போகலாம். பண்ணிட்டே பண்ணலாம் பண்ணிட்டு இது கொஞ்சம் டீப் நெக்குங்க, அதனால பைப்பிங் வெட்டி பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். பைப்பிங் வந்து கான்ட்ராக்ட் தான், அந்தளவு தெரியுமான்னு தெரியல. ஆனால் பைப்பிங் வெட்டி போடும்போது நீட்டாக இருக்கும். இதே மெத்தடில் வேறு கலர் இருந்தால் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ உள்ள எல்லாமே நம்ம லேசாக புதஞ்சு விட்டுட்டோம். இப்போ அப்படியே கழுத்து அடிச்சு திருப்ப போகிறோம். கழுத்து தைச்சு இப்போ சேம் அதே நம்ம ஃப்ரண்ட்டில் தைச்ச மாதிரி எல்லாமே திருப்பிக்கலாம். கையும் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். இப்போ உள்ள வேஸ்ட் பீஸ்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ பேக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக்கில் சில பேருக்கு வந்து எனக்கு சேஃப் வரலங்க, பேக்கில் லூஸாக இருக்குது, ஒரு சுடிதார் போட்டால் எனக்கு பக்கா ஃபினிஷிங் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, பேக்கில் வந்துட்டு நல்லா கிட்ட ஒரு ஸ்டிச் போட்டு விட்டோம் அப்படின்னா பேக்கில் சேஃப் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இருந்துட்டு வாங்கிக்கோங்க, கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு இல்லை 4.5 இன்ச்சு தான் வச்சுக்கோங்க. உங்களோட உடம்பு பொறுத்து இது கொஞ்சம் பாடியாக இருக்கிறதுனால ஒரு 4.5 போடுறோம். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே இருந்து 10 கனெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 21. இந்த டாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா பேக்கில் சேஃப்காக வருது. 10 21. இதில் அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுவிட்டோம் அப்படின்னா பேக்கில் வந்து ஹிப் சைஸ் நல்லாயிருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச் எதுக்குன்னு சொல்லிட்டேன். பேக்கில் வந்து ஹிப் சைஸ் வந்து நல்லா சேஃப் வரதுக்காக போடுறது. மேலேருந்து 10 இன்ச்சு, கீழே 21 மார்க் பண்ணிடுறோம். இங்கேருந்து 10, கீழே வந்து 21. அது அப்படியே வந்து டாட் பிடிக்க போகிறோம். பாருங்கள். ஹைட்டுங்கிறது நம்ம 21 போடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா மேலேருந்து 9, கீழே வந்து 19 போதும். இப்போ நம்ம 10, 21 போட்டுருக்கோம். சேம் பாருங்க. அவ்வளோதான் பாருங்கள். நெக் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேக் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அவங்களோட ஹிப் சைஸ் நல்லா பெண்ட் பண்ணி நல்லா நீட்டாக காமிக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் நல்லா யூஸாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து பைப்பிங் எப்படி கட்டலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். 2 துணி இருக்குதுங்க. நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிறோம். சிங்கிள் கிளாத்தே போதும். சரி, ஓகே. பைப்பிங் வந்து எப்பயுமே கிராஸ் தாங்க போடணும். கிராஸ் எவ்வளோ கூட போடுறீங்களோ அவ்வளோ கூட அந்த உருட்டு நல்லாயிருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி கொடுத்து இப்படி வெட்டிடுங்க. இது 4 துணி இருக்குது. இன்னொரு 4 துணி வெட்டிக்கலாம்.
இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். கிராஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது துணியை கிராஸில் போட்டுட்டு 1 இன்ச்சு கணக்கு பண்ணி கிராஸாக வெட்டியிருக்கிறோம். இப்போ கிராஸாக வெட்டினதுக்கப்புறம் இந்த துணி இருக்குங்களா, துணியை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது, இப்படி கிராஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். நம்பர் பாயிண்ட் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணி போடுங்க. ஆப்போசிட் சைடு ஜாயின் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக பண்ணக்கூடாது. பாருங்கள், நம்பர் பாயிண்ட் கம்மி பண்ணிவிட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிராஸ் வந்து ஜாயின் பண்ணுறது சரியாக பண்ணலை அப்படின்னா பைப்பிங் நல்லா விட்டு வராது. துணி எப்படி கிராஸ் பண்ணி போடணும்னு பார்த்துக்கோங்க. ஆப்போசிட் போட்டு ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ 2 கைக்கு கழுத்துக்கு ரெடி பண்ணிக்கிறோம். உருட்டிக்கலாம். 1 இன்ச்சு கணக்கு பண்ணி வெட்டியிருக்கோம். அதில் ஒரு பக்கத்தை மட்டும் இப்படி உருட்டிக்கலாம். ப்ளவுஸ் மெத்தட் தான் இருக்கும். பாருங்கள், பைப்பிங் வெட்டியாச்சு. வெட்டி ஜாயின் பண்ணி கரெக்டாக ஒரு 4 இன்ச்சுக்கு உருட்டி அடிச்சிருக்கோம். இப்போ பைப்பிங் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. பைப்பிங்கோட நல்ல பக்கத்தை எடுத்துக்கோங்க. பாருங்கள், உருட்டுறது கீழே இருக்குது, நம்ம உருட்டி வச்சது கீழே இருக்குது. நம்ம நல்ல பக்கத்தை எடுத்துக்கிறோம். மிஷினில் எப்படி வச்சுக்கலாம். இப்போது சுடிதாரோட 2 நல்ல பக்கம், அதாவது பைப்பிங்கோட நல்ல பக்கமும் சுடிதாரோட நல்ல பக்கமும் அடியில் போகணும். இப்போ நம்ம பைப்பிங் போடுறது சுடிதாரோட லைனிங்கில் தான் மேலே தைக்க போகிறோம். பாருங்கள், கரெக்டாக இதை கனெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. நம்ம எவ்வளோ வந்து ஊசியில் கொடுத்து தைக்கிறோமோ அதே அளவு தான் பைப்பிங் போடணும். பாருங்கள், பாருங்கள், பைப்பிங் தைச்சி வச்சு என்ன செய்ய போகிறோம், அப்படியே உருட்ட போகிறோம். நம்ம என்ன அளவு தைச்சிருக்கிறோமோ அதே அளவு தான் நமக்கு பைப்பிங் வரும். பாருங்கள், இது வந்து நம்ம பேண்ட் பீஸ் வச்சு தான் பைப்பிங் போட்டுக்கிறோம். எவ்வளோ டைட்டாக உருட்டுறீங்களோ அவ்வளோ போல நல்லாயிருக்கும் பைப்பிங். பாருங்கள், பைப்பிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. கரெக்டாக ஒரே லெவலாக இருக்கும். நம்ம எந்த அளவு தைக்கிறோமோ அதே அளவு தான் பைப்பிங் வரும். இப்போ பாருங்கள், நீட்டாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் தைக்கலாம். பைப்பிங் எப்படி போடணும்னு பார்க்கலாம். சேம் பைப்பிங்கோட இன்னொரு பார்த்துக்கோங்க, வெளிப்பக்கம் வச்சுக்கணும். அதேமாரி சுடிதாரோட உள் பக்கம் மேலே இருக்குது. வாங்க தைக்கலாம். எல்லா கழுத்துக்கும் இதே பைப்பிங் மெத்தடு யூஸ் பண்ணாலும் நீட்டாக இருக்கும். கழுத்து நம்ம கையை போட்டு கூட தைக்க தேவையில்லை, கேன்வாஸ் தேவையில்லை. எவ்வளோ கூட நம்ம வேலையை சுலபமாக முடிக்கலாம். சென்டரில் மட்டும் பிளேஸாக போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், பாருங்கள், ஃப்ரண்ட்டோட பைப்பிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குங்க. வளைவு எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருக்கும். நம்ம கேன்வாஸே அடிக்கல, ஆனால் கழுத்து பாருங்கள் எவ்வளோ நச்சுன்னு இருக்குன்னு. இதே முறையை பயன்படுத்தி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பைப்பிங் போடுறது கழுத்துக்கு சூப்பராக இருக்கும். கேன்வாஸ் கொடுக்கணும், வைக்கணும், கழுத்து நச்சுன்னு இருக்கணும் அப்படிலாம் தேவையே கிடையாது. இப்போ பாருங்கள், கேன்வாஸ் எல்லாமே நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தாச்சு. வேணுங்கிறவங்க இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், நெக் எவ்வளோ நச்சுன்னு இருக்குன்னு. இதே முறையை பயன்படுத்தி கேன்வாஸ் இல்லாமல் கழுத்துக்கு பைப்பிங் போடுறது எப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். முடியுது. இப்போ கைக்கு எப்படி பைப்பிங் கட்டின்னு பார்க்கலாம் வாங்க. சேம் நம்ம இப்போ கழுத்துக்கு பேக் ஃப்ரண்ட் அடிச்சோம்னா சேம் அதே மெத்தட் தான். வாங்க, வாங்க. இப்போ பைப்பிங் திருப்பிடலாம். பைப்பிங் தெரியுதா? கலர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அப்படி இருக்குது.
நான் பைப்பிங் நல்லா நச்சுன்னு விழுது. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தச்சு முடிச்சு பாருங்கள். தச்சு முடிச்சுட்டுடா நல்லா அது நல்லா பக்கமாக காமி. பாருங்கள் பைப்பிங் இருக்குது எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். எந்த பிசுறும் இருக்காது பாருங்கள். இதே முறையை பயன்படுத்தி பைப்பிங் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பாருங்கள். பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. கட் பண்ணிடுறேன். அடுத்து போவோம் ஒன் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ எல்லாமே பைப்பிங் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். வாங்க.